2019 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட 520 அறிவிப்புகள் இதுவரை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அவள் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் சுமார் 10% குறைவான அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டுகின்றது. ஆனால் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்புகள் 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை இன்றைய தினம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் தமிழகத்திலே நதிநீர் பிரச்சனை, போதைப்பொருள் நடமாட்டம், விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு என்று பல பிரச்சனைகள் தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய அரசு விடியா திமுக அரசு. அதோடு மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசும் 2019 அன்று அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. 2014 மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்தது. அந்த காலகட்டத்தில் பெட்ரோல் விலை 71 ரூபாய், டீசல் விலை 55 ரூபாய், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த கச்சா எண்ணெய் ஒரு பேரலினுடைய விலை $105. இன்றைய தினம் 2024 ஆண்டு தற்போது நிலவரப்படி பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் 102 ரூபாய், டீசல் விலை ஒரு லிட்டர் 94 ரூபாய், வெளிநாட்டிலிருந்து மத்திய அரசு இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு பேரல் $86. 2014 ஆண்டு கச்சா எண்ணெய் விலை குறைந்திருந்த பொழுது பெட்ரோல் டீசல் விலை குறைந்திருந்தது. இன்றைய தினம் 2024 ஆண்டு பெட்ரோல் டீசல் விலை இறக்குமதி செய்யப்படுகின்ற எண்ணெயினுடைய கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் இன்னும் விலை குறைக்காமல் அதிகமான வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திருக்கின்றார்கள். 2014 ஆண்டு வெளிநாட்டிலிருந்து இறக்கப்படுகின்ற கச்சா எண்ணெயின் விலை $105. தற்போது இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $86. ஆக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கின்ற நேரத்தில் பெட்ரோல் டீசலை குறைவாக விற்பனை செய்யப்பட்டது. தற்போது கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவில்லை. இதை மத்திய அரசு வன்மையாக கண்டிப்பதோடு மாநில அரசு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தேர்தலில் குறிப்பிட்டார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் டீசல் விலை $4 குறைக்கப்படும் என்று. அவர்களும் இதுவரை குறைக்கப்படவில்லை. அண்டை மாநிலம் கர்நாடகத்திலே டீசல் விலை குறைத்திருக்கின்றார்கள், புதுச்சேரியிலே டீசல் விலை குறைத்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு இன்னும் டீசல் விலை குறைக்கப்படவில்லை. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்திருக்கின்றது. பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு இன்றைக்கு விலைவாசியும் கடுமையாக உயர்ந்து இருக்கின்றது. வேலைவாய்ப்பு குறைந்திருக்கின்றது. மக்களுக்கு செலவு அதிகரித்து வருமானம் குறைந்திருக்கின்றது. செலவு அதிகரித்திருக்கின்றது. மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அரிசி ஒரு கிலோ $18 விலை உயர்ந்திருக்கின்றது. மளிகை சாமான்கள் 40% உயர்ந்திருக்கின்றது. இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள்.